Good afternoon student. Lakshmi NEET JE institution வந்து நம்ம institution மூலமா இன்னைக்கு நம்ம chemistry department பத்தி நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? இது என்னன்னா நம்ம எக்ஸாம் நல்லா இந்த 2024ல எக்ஸாம் எழுதிருப்போம், நீட் எக்ஸாம் எழுதிருப்போம். அதுல வந்து நிறைய பேருக்கு பயாலஜி ரொம்ப ஈஸியா இருந்தது, கெமிஸ்ட்ரி பரவாயில்ல, பிசிக்ஸ் ரொம்ப கொஞ்சம் டஃப்னஸா இருந்ததுன்னு சொன்னீங்க. ஓகே, அது எக்ஸாம் எழுதுனது இருக்கட்டும். தென் ரிப்பீட்டடாக நம்ம திரும்பி ஒன் இயர் நம்ம வந்து திரும்பி நல்லா படித்து நம்ம திரும்பி நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நீட் 2025ஓட நம்ம கெமிஸ்ட்ரி இதில் 180க்கு 180 எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரொம்ப பயப்பட வேணாம். சிம்பிளாக நம்ம எப்படி படிக்க ஆரம்பிச்சோனாலே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கெமிஸ்ட்ரியெல்லாம் மார்க் வாங்கிடலாம். அப்படி என்னென்னா நம்ம கெமிஸ்ட்ரியை வந்து ரொம்ப ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கும், அடுத்தது நியூட்ரலாக இருக்கும், அடுத்தது ஈக்குவேஷன்ஸாகவும் நிறையாவும் இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து அதை பற்றி பயப்பட அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ நீட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, நீட்டில் கெமிஸ்ட்ரியில் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த கெமிஸ்ட்ரியை நம்ம பார்ட்டாகவே பிரிக்க போகிறோம். இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக்னு 3 தனி பார்ட்டாக பிரிக்க போகிறோம். அப்போ கிளாஸ் 11 கிளாஸ் 12ங்கிறதுல என்னென்ன இருக்குதுன்னு நம்ம டாபிக் வைஸாக அது ஓகேவா, சாப்டர் வைஸாக அந்த சாப்டர் வைஸில் இருந்து டாபிக் வைஸாக என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் ஒன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம லெவல் 1 கிளாஸ் 11ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நார்மாலிட்டி அண்ட் மோல் கான்செப்ட் அண்ட் எம்பிரிக்கல் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது தென் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் எனர்ஜி கால்குலேஷனை பற்றி படிக்க போகிறோம். தென் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அயனைசேஷன் எனர்ஜி, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, தென் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ரிடாக்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது தென் என்ன பண்ண போகிறோன்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் நம்ம ரிடாக்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் உள்ளதை நம்ம பற்றி சொல்கிறோம். இதில் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன டாபிக் இருக்கிறது, இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை ஃபஸ்ட்டு பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம மார்க் கெயின் பண்ணிடலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை மார்க் கெயின் பண்ணிடலாம். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்டில் உள்ளது என்னென்னு பார்க்குறோம். பி பிளாக் அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக்கை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பற்றி படிக்க போகிறோம். பி பிளாக்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னது, குரூப் 16 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் குரூப் 16 பாயிலிங் பாயிண்ட் இன் த ஹைட்ரைட்ஸ். ஓகேவா? அது டி அண்ட் எஃப் பிளாக்ல வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D சீரிஸை பற்றி படிக்க போகிறோம். தென் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வந்து 3D சீரிஸ் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் லேந்தனைட்ஸை பற்றி டி அண்ட் எஃப் பிளாக்ல படிக்க போகிறோம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது, ஐசோமெரிசம், விபிஏ தியரி, ஹோமோபிளாட்டிக் அண்ட் ஹெட்ரோபிளாட்டிக் காம்ப்ளெக்ஸை பற்றி நம்ம இதெல்லாம் திரும்பி நம்ம ரிப்பீட்டாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? விபிஏ தியரியில் என்னது மேக்னெட்டிக் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த லெசன் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இன்ஆர்கானிக் 12th ஸ்டாண்டர்ட் இன்ஆர்கானிக் இதில் என்னது பி பிளாக் அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக் அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இந்த லெசன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். இதில் சப் டாபிக் எல்லாமே என்னது டாபிக்ஸ் எல்லாமே என்னது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ்க்குரியது. ஹோமோபிளாட்டிக் அண்ட் ஹெட்ரோபிளாட்டிக் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் உரியது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் என்ன பார்க்கணும்னா, தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குலிபிரியம், சொல்யூஷன் அண்ட் கெமிக்கல் பாண்டிங். தெர்மோடைனமிக்ஸ் என்னது, ஒர்க் டன் பை ரிவிஷன் அண்ட் ஐசோதெர்மல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, அடுத்து என்ட்ரோபி, அடுத்து ஐசோதெர்மல், ஐசோபெரிக், ஐசோடோரிக் அண்ட் ஐசோபெரிக் அடிபேட்டிக். ஓகேவா? அது ஈக்குலிபிரியம் என்னது, கேசி அண்ட் கியூ ரிலேஷன்ஸ் அண்ட் கேபி அண்ட் கேசிக்குரிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது டிகிரி ஆஃப் த டிசோசியேஷன் ஆல்ஃபா. ஓகேவா? அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். தென் சொல்யூஷன் என்னது, சொலிபிலிட்டி அண்ட் ஹென்ரி லாஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பற்றி நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து படிக்க போகிறோம். அது கெமிக்கல் பாண்டிங் என்னது, சிக்மா அண்ட் பைபாண்டிங்கிறத படிக்க போகிறோம். அது ஷேப் அண்ட் ஜாமெட்ரிக்கல் தியரியை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் படிக்க போகிறோம். இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் என்னது தெர்மோடைனமிக்ஸ் சப் டாபிக் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே பார்த்துட்டோம். அது ஈக்குலிபிரியத்தில் சப் டாபிக் பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 12th என்ன பார்க்க போகிறோம்னா, கைனடிக் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 2 சாப்டர் இருக்குது. அதில் என்னென்னா கைனடிக் என்னது, கால்குலேஷன் அண்ட் எனர்ஜி அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார்முலா. தென் ஒன் அர்கனைஸ் ஈக்குவேஷன் கிராஃப். ஓகேவா? அர்கனைஸ் ஈக்குவேஷன் கிராஃப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் சார்ஜ் ரெக்யூர்டு ஃப்ரம் த மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் -1. ஓகேவா? ஃபேரடேங்கிறது என்னது இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின். இது எல்லாமே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 12th இருக்கிறத ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்க்கவே நம்ம சாப்டர் பற்றி நம்ம படிக்க போகிறோம்.
இம்பார்ட்டன்ஸ் கைனடிக் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஓகேவா. தென் ஒன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கிளாஸ் ஒரு 11th ஸ்டாண்டர்டில் என்ன படிக்க போகிறோம்னா சிஓசினா என்னது ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ அதில் ஹைட்ரோஜனியன் அண்ட் ஸ்டேபிள் கார்பரேஷன் அண்டு ஐயூபேக். தென் ஒன் பியூரிஃபிகேஷன் டெக்னாலஜி அண்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஓகேவா. சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். அது ஹைட்ரோ கார்பன்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பாயிலிங் பண்ணாத பெயிண்டன்ஸ் எப்படி இப்போ அல்கீன் ஆக்சிடேஷன் அல்கீன் அண்டு ஆசிட் ஆக்சிடேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். தென் ஒன்ஸ் என்னென்னா ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸ் இன்டர்மாலிகுலர் பாண்டிங் அண்ட் ஆஃப் இன்ட்ரோஃபீனால்ஸ் ஓகேவா. ஆல்கஹால் ப்ரோமினேஷன் த ப்ரோமினேஷன் அடுத்தது எல்யூஸ் டெஸ்ட்டு ஓகேவா. லூகாஸ் டெஸ்ட்டு கார்பனிக் காம்பவுண்டில் என்னது இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 12th ஸ்டாண்டர்டு. அனலைஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் கிராஃப்ட் ஆக்சிடேஷனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது அமீன்ஸில் என்னது ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது அமீன்ஸோட ப்ரிப்பரேஷன் மட்டும் படிக்க போகிறோம். பயோமாலிகுல்ஸ் என்னது ஸ்ட்ரக்சர் அண்ட் டெட்டர்மினேஷன் ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம். பயோமாலிகுல்ஸ்னால் என்னது பயோமாலிகுல்ஸ் நம்ம சொல்லணும் பயோமாலிகுல்ஸ் சொல்கிறோம். பயோமாலிகுல்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இதில் பயாலஜிக்கலில் நம்ம பயோமாலிகுல்ஸ் பற்றி படிச்சிருப்போம். தென் இம்பார்ட்டண்டாக வந்து இந்த லெசன் ஓகேவா. தென் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது என்னது ஃபில்லிங் சொல்யூஷன்ஸை பற்றி மதர்ஸ்லாம் ஓகேவா. மதர் சால்ட் மோர் சால்ட் ப்ரிப்ரேஷன் அண்டு கேட்டையன் குரூப் நம்ம இன்ஆர்கானிக் ஆல்டர்னேஷன் அனாலிசிஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா. இப்போ இந்த வெயிட்டேஜிங் அனாலிசிஸில் என்னென்ன இருக்குன்னா வெயிட்டேஜிங் அனாலிசிஸில் என்னென்ன இருக்குது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் அது ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக்கில் என்னது 15 மார்க்ஸ், இன்ஆர்கானிக்கில் 17, ஃபிசிக்கலில் 15. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ எல்லாமே நம்ம கிளாஸ் 11th 12th இருக்கிற இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல் எல்லாத்தையுமே நம்ம டாபிக்ஸ் சாப்டர்ஸ் வந்து சப் டாபிக்ஸ் சொல்லியும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் சொல்லியும் பார்த்துட்டோம். ஓகே தென் இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து நம்ம என்னது ஒன் டாப்பிக்கில் வந்து 100 ப்ராப்ளம்ஸ் போல் இருக்கும் டாபிக் வைஸ் மாஸ்டராக. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது என்னது நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். தென் ப்ளஸ் லெக்சர் வந்து நாங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி வந்து கொடுப்போம் ஓகேவா. உங்களுக்கு தெரியலனாலும் திரும்பி ரிப்பீட்டடாக எங்கள்கிட்ட கேட்கலாம். நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறோம்.